Hey guys, welcome back. Oneplus வந்து அவங்களோட புது சீரிஸ்க்கு Nord அப்படினு சொல்லிட்டு ஒரு பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து Oneplus Nord lite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய என்ட்ரி வந்திருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீடைல் அண்ட் நாடோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸு, ப்ரீ ஆர்டருக்கான டேட்டு, லான்ச் டேட்டு இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு Oneplus பற்றி என்ன டவுட் இருந்தாலுமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் Oneplus டீம்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவங்க $500க்கு மேலே போகாது, லெஸ் தென் $500 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோன்னு கிளியராக சொல்லியிருந்தாங்க. இந்த நாடு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு Oneplus டீம்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சீரீஸ்ன்றதுனால நம்ம Nord 2, Nord 3 எல்லாமே வந்து ஃபியூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு. நான் சொல்ல போகிற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டான ஸ்பெக்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, Realme X50 Pro இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் தான் வந்து Oneplus Nordக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடில் நீங்கள் கேமரா மாடியூல், அந்த LED ஃப்ளாஷ்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஐடென்டிக்கலாகவே இருக்குது. பட் Oneplusல வந்து உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் எல்லாமே தராங்க. ஸோ இவங்க லீக் பண்ண இமேஜஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டுவல் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. அண்ட் பேக் சைடு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கிளாஸ் பேக் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் சைடெல்லாம் பார்க்கும்போது அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வைஸ் வந்து ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க Oneplus டீம்லேருந்து. அதுவும் இந்த அலர்ட் ஸ்லைடர் இதெல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு SD கார்டு ஸ்லாட்டும் வந்து இல்லை. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கன்ஃபார்மாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Oneplus இதுக்கு முன்னாடியே வந்து 70 லான்ச்லேயே வந்து நாங்கள் ஃபியூச்சர் Oneplus ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே மினிமம் 90Hz டிஸ்பிளே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்ம வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், பஞ்சுவல் டிஸ்பிளே இதெல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேயோட சைஸும் வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. 6.44 இன்ச் கூட ஃபுல் HD டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரப்போகுது. ஸோ இது ஒரு AMOLED டிஸ்பிளேன்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். ஸோ டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ரமைஸே இல்லை. உங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அடுத்து வந்து நம்ம ப்ராசஸர்னு எடுத்துட்டோம்னா இங்கே தான் வந்து ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. Qualcomm சைட்ல இருந்தும் Oneplus சைட்ல இருந்தும் Snapdragon 765G தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறதா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த SoCயில் வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. பட் இந்தியாவில் 5G சப்போர்ட் இல்லை இப்போதைக்கு. பண்ணலாம், நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் இல்லை 4G சிம் போட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் ட்ரூவாக டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது, 2 4G சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க, அந்த கண்ட்ரியில் உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குன்னா 5G சிம் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் RAM வேரியன்ட் எடுத்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து 2 வேரியண்ட் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. யூரோப் மார்க்கெட்டில் வந்து 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ், 12GB RAM அண்ட் 256. இந்தியாவில் வந்து நம்ம 6GB RAM எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டோட கொஞ்சம் அக்ரெசிவாக இங்கே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து நம்ம 6+128GB எதிர்பார்க்கலாம். ஸோ 6+64 கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, கண்டிப்பாக கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா SD கார்டு ஸ்லாட்டும் இல்லை. ஸோ மினிமமே வந்து நம்ம 6+128 அண்ட் 8+128 அண்ட் 12+256GB இந்த 3 வேரியண்ட் வந்து இந்தியன் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டரி வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் 4300 mAh பேட்டரி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். பட் இப்போ புதுசாக வந்திருக்க லீக் படி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4115 mAh பேட்டரி யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் சார்ஜர்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 30 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. இது வந்து Oneplus சைட்லேருந்து WAP 30T சார்ஜர்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் விட்டோம் பார்த்தீங்களா, கேமராஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பின்னாடி 4 கேமரா செட்டப்போட வருது. அதில் மெயின் கேமரா வந்து Sony IMX586 சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறதா கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கேமராவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லோ லைட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கை ஏதாவது ஷேக் பண்ணால் கூட உங்களுக்கு லோ லைட் இமேஜஸ் கொஞ்சம் பிளர் ஆகாமல் காப்பாற்றும். அண்ட் வீடியோஸ் ஏதாச்சும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து EASஐ விட OS வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து இங்கே OS கொடுக்கறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த ரூமர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா Sony IMX686 சென்சார் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த சென்சார் வந்து கொடுக்கறது சான்சஸ் ரொம்பவே கம்மி. சான்சஸ் கம்மின்னு இல்லை, கொடுக்க மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா நம்ம Oneplus 8லேயே வந்து 586 சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 8ல் 586 யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 686 கொடுத்தாங்க அப்படின்னா 8 வந்து அப்படியே டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்டரி கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா, மூணாவது வந்து 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்து. அதே வந்து ஃப்ரண்ட் கேமரான்னு வந்தோன்னா உங்களுக்கு வந்து டூவல் கேமராவோட வருது.
அதில் மெயின் கேமரா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா. ஆண்ட்ராய்ட் சென்ட்ரல்லேருந்து வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் 32+8 காம்பினேஷன் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டு ஆக்சிஜன் ஓஎஸ் 10 வெர்ஷனோட வருது. ஒன் ப்ளஸோட பெரிய சொத்து எதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் தான். அண்ட் இதெல்லாம் விடுங்க, ஸ்பெக்ஸ் எல்லாம் விடுங்க, டப்பாவில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வர ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரெட் கலர் பாக்ஸோடு வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாக் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ளூ கலரில் வருது. ஸோ புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் எல்லாமே வந்து ரீஃபைண்டாகவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒன்ப்ளஸ் நார்டு பற்றி தெரிஞ்ச கன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஒன்ப்ளஸ் நார்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது என்ட்ரி உள்ளே வந்திருக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து இன்னும் பெரிய ஷாக்கிங் எல்லாமே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒன்ப்ளஸ் நார்ட் லைட் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆனதுனால நம்மளுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 690 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ 690 யூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 20. ஸோ இந்த சிப்புக்கு வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ வந்திருக்க லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன் ப்ளஸில் சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே வரும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஒன்ப்ளஸ் நார்ட் லைட் வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட வருது. ஸ்னாப்டிராகன் 690 ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் பஞ்சுவல். ஸோ 90Hz டிஸ்பிளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு என்ன இடிக்குது அப்படின்னா இது வந்து 120,000க்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வித் பஞ்சுவல் வித் 90Hz இது வந்து ரொம்ப பாசிபிள் இல்லாத விஷயம். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. அண்ட் ப்ரைஸிங்னு எடுத்துகிட்டோம்னா ஒன்ப்ளஸ் நார்டு வந்து 125,000க்கு லான்ச் ஆக போகிறதா ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. சில லீக்ஸ்லாம் பார்த்தோன்னா 23,000 லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் ஒன்ப்ளஸ் டீமில் வந்து ஓவராக ஹைப் பண்ணுறாங்க. அவங்க ஹைப் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பட்ஜெட்டில் லான்ச் பண்ண போகிறதா தெரியல. இவங்க வந்து எங்கேயோ ஒரு 30-35,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு தான் டவுட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரூமர்ஸ் படி இது லெஸ் தென் 25,000 வந்தாலே மாசாக இருக்கும். ஒன்ப்ளஸ் நார்ட் லைட் வந்து ஒன்ப்ளஸ் நார்டோட லான்ச் பண்ணல, அது லான்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். மேபி நம்ம நெக்ஸ்ட் மந்த் கூட ஒன்ப்ளஸ் நார்ட் லைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ப்ளஸ் நார்டு வந்து ப்ரீ புக்கிங் வந்து 15th ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ புக் அமௌண்ட் வந்து 499 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 499 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்ப்ளஸ் டீம்லேருந்து ஒரு மெர்ச்சன்டைஸ் பாக்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ யூரோப்பில் ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து ஒன்ப்ளஸோட டிஷர்ட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரீ புக் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லட்ஸ் இயர்ஃபோன் வந்து ஃப்ரீயாக தராங்க. நார்மல் இப்போ லான்ச் ஆன புல்லட்ஸ் Z இயர்ஃபோனில் இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் புல்லட் இயர்ஃபோன். இது 4,000 ரூபாய்க்கு என்னமோ செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒன்ப்ளஸ் கேஸும் வந்து இதோட தராங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 5,000 ஒர்த் பேக்கேஜ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வருது. நீங்கள் அந்த சேலில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்கினா மட்டும் இதெல்லாம் கிடைக்கும். இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா இவ்வளோ ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த கிஃப்ட் எல்லாமே வந்து தராங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து 25,000க்கு லான்ச் பண்ணால் இந்த கிஃப்ட் எல்லாமே கொடுக்கறதுக்கு சாத்தியமா? இது வந்து ஒரு சைட் டவுட்டாக தான் இருக்குது. பட் லான்ச் டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனோட ப்ரைஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்தது. ஸோ ப்ரீ புக் அமௌண்ட் வந்து நான் வித்ட்ரா பண்ண முடியுமான்னா ஒன்ப்ளஸ் டீம்லேருந்து ரீஃபண்டபிள் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் லான்ச் டேட் வந்து யூடியூப்பில் லைவாக வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஜூலை 21 7:30க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து லான்ச் ஈவெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்ப்ளஸ் நார்டு பற்றி தேடிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.